பிறந்த உங்களுக்கு உங்கள் ராசியிலே புதன், உங்கள் ராசியில் ராகு, குரு பகவான் பார்க்குறார். குரு பார்க்க கோடி தோஷம் நீங்கன்னு சொல்லுவாங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் பெரிய லெவலில் வரக்கூடிய பிரச்சனைகளுடைய தன்மை ஏதோ ஒரு விதத்தில் இறையறலால் குறையும். இந்த வாரத்தில் வருமானங்கள் உங்களுக்கு பரவாயில்ல. பட் உங்களுடைய 2ஆம் இடத்துல சூரியன் இருக்கார், சனி இருக்கார், அவரோட செவ்வாய் இருக்கிறது. இந்த வாரம் பேச்சை குறைங்க. தேவையற்ற பேச்சு தேவையற்ற பிரச்சனைகளை உங்கள் லைஃப்பில் உருவாக்கும். எல்லாம் அடக்கி வாசிங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் வேலையிலையும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். நான் பெர்மனெண்ட் ஜாபில் இருக்கேன், ஸோ நான் நல்லா ஒரு ரெஃபீட்டட் கன்சர்னில் ஒர்க் பண்ணுறேன் அப்படிங்கிற ஃபீலிங் வேண்டாம். ஸோ வேலையில் எஃபர்ட்டு கொடுங்க. நீங்கள் எவ்வளோக்கு எஃபர்ட் எடுக்கிறீங்களோ அவ்வளோக்கு உங்களுக்கான ரெகக்னைஸ் இருக்குது. இல்லைன்னா உங்களுடைய உழைப்பு மற்றவருக்கு லாபம், உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. நம்ம பார்க்கும் வேலையை விட வேண்டிய சூழ்நிலை அல்லது வெளியேற்றப்பட வேண்டிய சுச்சுவேஷன், வேலையை பற்றிய ஒரு ஃபியரிங் இருப்பதற்கான வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. ரொம்ப ஆறுதலான விஷயம், யாருக்கெல்லாம் கடன் இருக்கோ பெரிய லெவலில் கடன் குறைவதற்கான வாய்ப்பு நல்லாவே இருக்குது. கடனில் கஷ்டப்பட்டுருக்கேன், லோன் இருக்குது, இஎம்ஐ இருக்குங்கிறவங்கெல்லாம் வருத்தப்பட வேண்டாம். இந்த வாரத்தில் ஏதோ ஒரு ரூபத்தில் குறையும். கடன் மட்டுமில்லை, யாருக்கெல்லாம் க்ரானிக்காக டிசீஸ் இருக்கோ நோய் குணமாகும். யாரெல்லாம் ரொம்ப நாளாக கிட்ஸை எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ கண்டிப்பாக குழந்தை பாக்கியத்துக்கான வாய்ப்பு நிறைய உண்டு. குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்து சக்ஸஸ் ஆகாதவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகும். இது அத்தனையும் இந்த வாரம் உங்களுக்கு உண்டு. ஸோ இந்த வாரத்தில் ரொம்ப நாளாக விற்காத ப்ராப்பர்ட்டி சேல் ஆகும். அந்த ப்ராப்பர்ட்டி எதிர்பார்த்த விலைக்கு நல்ல விலைக்கு போவதற்கான வாரமாக இந்த வாரம் உண்டு. இந்த வாரத்தில் உங்களுடைய நட்பு வட்டாரம் உங்களுக்கு கை கொடுக்கும். நண்பர்களால் மகிழ்ச்சி, நண்பர்களால் சந்தோஷம், இது அத்தனையும் உண்டு. குறிப்பாக உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளால் நன்மைகள், இது எல்லாமே இருக்குது. இந்த வாரம் உங்களுக்கு பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். பிஸ்னஸ் பரவாயில்ல. பிஸ்னஸ் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் கை கொடுக்கும். அது இல்லாமல் குறிப்பாக இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் பெரிய லெவலில் யூக வணிகங்களில் இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம். எல்லாமே லாபம் கிடைக்கிற மாதிரி ஒரு தோற்றம். நார்மலாக ரொட்டீனாக என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்களோ அதை மட்டும் பண்ணுங்கள். அதுவே உங்களுக்கு பெரிய லெவலில் ப்ராஃபிட்டபுளாக இந்த வாரம் இருக்கும். ஆக கும்பராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் வெளியில் மறுபடியும் சொல்கிறேங்க, ரொம்ப ரொம்ப கவனம். பட் எது எப்படி இருந்தாலும் உங்களை பொறுத்த வரைக்கும் ஹையர் எஜுகேஷன் நல்லா இருக்குது. உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் பரவாயில்ல. யாரெல்லாம் நீங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ அது உங்களுக்கு பெரிய லெவலில் கை கொடுக்கும். ரொம்ப நாளாக வராத பாஸ்போர்ட் விசா வராமல் இருந்தேன்னா வர்றதுக்கான வாய்ப்புகள் இது எல்லாமே இந்த வாரம் உங்களுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகள் பெரிய லெவலில் எஃபர்ட் எடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாகும். இறையறல் கிடைப்பதற்கான வாய்ப்பு, இறைவனுடைய அனுகூலம் அனுகிரகம் கிடைப்பதற்கான சுச்சுவேஷன் உங்களுக்கு நிறையா இருக்குது.